இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு சார் நீட் எக்ஸாமுக்கு. எனக்கு ஒரு 10 டாபிக் சொல்லுங்க. அந்த 10 டாபிக் வந்து கட்டாயமா எக்ஸாமுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸை நல்லா படிச்சுக்கோ. கண்டிப்பா எக்ஸாம்ல இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். டைமென்ஷன் அனாலிசிஸ் பொறுத்தவரை கொஸ்டின் வராத கொஸ்டின் பிரேக் கிடையாது. கண்டிப்பா உன்ட்ட ஒன்னு டைரக்டா டைமென்ஷன் கேட்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் சொல்லு, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷன் சொல்லு, பெர்மிட்டிவிட்டியோட டைமென்ஷன் சொல்லு. இதுல எந்த டைமென்ஷன் பெர்மிட்டிவ் கூடியது இல்ல அப்படின்னா 2 டைமென்ஷனுக்கான ரேஷியோ கேட்கலாம். சார் இ பை ஜியோட டைமென்ஷன் ரேஷியோ என்ன சரிங்களா, ஹச் பை கேவோட டைமென்ஷன் ரேஷியோ என்ன, இந்த மாதிரி 2 டைமென்ஷனோட ரேஷியோ கேட்கலாம். இல்ல அப்படின்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் டாபிக் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 டைமென்ஷன் வச்சு இன்னொரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி இதை பேஸ் பண்ணி. ஓகே, வீடியோ எண்டு வரைக்கும் பாரு, உனக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த 4 ப்ராசஸ் ஐசோபாரிக், ஐசோகோரிக், ஐசோதர்மல், அடியாபேட்டிக், இந்த ப்ராசஸ்ல ஒர்க் டன் எவ்வளோ, எனர்ஜி எவ்வளோ, ஒர்க் டன் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா, அடியாபேட்டிக் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் டனோட வேல்யூ என்ன, இது இல்லாம கிராஃப் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இது இல்லாம வேற என்ன பண்ணலாம் சார், பாதி வந்து ஐசோபாரிக், ஐசோதர்மல், இந்த மாதிரி 2 காம்பினேஷன் பேசிக்கான ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பேன். அந்த டேப்லர் காலம் நல்லா படிச்சா ஒன்னால இந்த கொஸ்டின் கண்டிப்பா அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் பேஸ் பண்ண கொஸ்டின் சரிங்களா. ஸோ பொட்டன்ஷியல் எவ்வளோ, இந்த பாயிண்ட் சார்ஜ்னால இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன, இல்லை இந்த சார்ஜ் எங்களை நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லை, இல்லைன்னா ஒர்க் டன் என்ன, ஒரு டைபோல் வச்சிருக்கீங்க, இந்த டைபோல் ரொட்டேட் ஆச்சுன்னா உங்கள் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரை பொறுத்தவரைக்கும் பேசிக் கெப்பாசிட்டர் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். டை எலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ண என்ன ஆகும், கெப்பாசிட்டரில் இருக்கிற எனர்ஜி ஸ்டோரேஜ் எவ்வளோ, இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்ல ரிலேட் பண்ணி ஒரு சர்க்கியூட்டை கொடுத்துட்டு கரண்ட் எவ்வளோ, வோல்டேஜ் என்ன, இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் என்ன, கரண்ட் எவ்வளோ, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இந்த கரண்ட் மட்டும் எவ்வளோ, இந்த லூப்ல போற கரண்ட் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் சரிங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்தவரை 3 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு மெயினாக இருக்குது. ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பர் விட்டு அது தனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது மீட்டர் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோமீட்டர், வீக் ஸ்டோன் பிரிட்ஜ், இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். மீட்டர் பிரிட்ஜை பொறுத்தவரை எப்பயும் பேலன்ஸ் கண்டிஷன் கேட்பாங்க, இல்லைனா 2 விஷயத்தை மாற்றி விட்டா என்ன ஆகும், இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸை ஷண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். மீட்டர் பிரிட்ஜை பொறுத்தவரையும் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இப்பெல்லாம் 2-3 டைம் வந்து எப்படி பண்றாங்கன்னா அன்பேலன்ஸ்ட் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் கொடுத்து கரண்ட், ஸோ அதுக்கு ரேஷியோ உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சா போதும், ஒன்னால கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்ல முடியும். இதை நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைரக்டா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இதை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இஎம்எஃப் கேட்கலாம். இல்லைன்னா இஎம்எஃப் நீ சரியா வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணால் கரண்ட் கிடைக்கும், அதை கேட்கலாம். இல்லைனா சார்ஜோட வேல்யூ கேட்கலாம், Q = IT. ஸோ எல்லாம் சீரீஸ் ஆஃப் ஃபார்முலா தான். இல்லைனா எனர்ஜி ஸ்டோர்ட் எவ்வளோ, ½LI², அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்து LCR சர்க்யூட், அகைன் ஒரு டேப்லர் காலம் இருக்கு, டேப்லர் காலம் முடி இந்த டாபிக் முடிஞ்சிடும். ரீஃப்ராக்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், ஏன்னா ரீஃப்ராக்ஷன் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருக்கலாம், லென்ஸ்ல இருக்கலாம், ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல இருக்கலாம், ப்ரிசம்ல இருக்கலாம். இந்த டாபிக் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் என்ன 2 கொஸ்டின் கூட கேட்பாங்க. YDSE யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் சார், 5th இன்டர்ஃபரன்ஸ், 5th மேக்ஸிமா எங்கே கிடைக்குது, இல்லை 5th மேக்ஸிமா ஒரு கலர் யூஸ் பண்ணால் 5th மேக்ஸிமாவும் இன்னொரு கலர் யூஸ் பண்ணால் அதோட 4th மேக்ஸிமா மேட்ச் ஆகுது, அப்போ வேவ் லென்த் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். டி பிராக்லி சிம்பிளான டாபிக், ஒரு 12 ஃபார்முலா இருக்க போது, 12லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 ஃபார்முலா வச்சு தான் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதை வந்து நீ பார்த்தா போதுமானது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஈஸியான கொஸ்டின், ஈஸியாக டைரக்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுலேயும் பேசிக்காக ஒரு 5-6 ஃபார்முலா, ஒரு பேஜ் ஃபுல்லாக நோட்ஸ் இருந்தால் போதும், நீ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். போர் மாடல் ஆஃப் ஆட்டம், போர் மாடல் ஆஃப் ஆட்டம்ல என்ன கேட்கலாம், கைனடிக் எனர்ஜி கேட்கலாம், வெலாசிட்டி கேட்கலாம், ரேடியஸ் கேட்கலாம். இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மெயினாக தெரியா. டயோட், ஓகே, டயோட் வந்து ஃபார்வர்ட் பயத்தில் என்ன ஆகும், ரிவர்ஸ் பயத்தில் என்ன ஆகும், இல்லை பிஎன் ஜங்ஷன் டயோட்ல சிம்பிள் சர்க்யூட் கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிள் சர்க்யூட்ல எப்படி இருக்கும், ஒரு சர்க்யூட்ல 2 டைப் ஆஃப் டயோட் கொடுத்துருவோம், ஒன்று ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும், இன்னொன்று ரிவர்ஸ் பயஸ். அப்போ சர்க்யூட்ல போகிற கரண்ட் என்ன, அப்போ உனக்கு என்ன தெரியும், ஃபார்வர்ட் பயஸில் வயர் மாதிரி பிஹேவ் பண்ணும், ரிவர்ஸ் பயஸில் அது வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும், அங்கே கரண்ட் எதுவுமே போகாது. அதை வச்சு கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதர் டைப்ஸ் ஆஃப் டயோட், ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனர் டயோட், லைட் எமிட்டிங் டயோட், அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபைனல் டாபிக் கேட்ஸ். கேட்ஸ்க்கு அகைன் ஒரு டேப்லர் காலம் இருக்கும் சரியா. இதில் ஒரு 4-5 டாபிக் நான் சொன்னதுக்கு ஒரு பக்கம் டேப்லர் காலம் பண்ணி படித்தா போதுமானது, ஒன்னால கொஸ்டினாக ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஒன்றுமே தெரியல, அந்த 4-5 டாப்பிக்கோட டேப்லர் காலம் படி, ஃபார்முலா ஷீட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு சரியா, எல்லாமே சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடு. கேட்ஸ்க்கு ஒரு டேப்லர் காலம், டேப்லர் காலம்ல என்னென்ன நீ நோட் பண்ணி வச்சிருப்பேன்,
டேப்லர் காலமில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு தெரியணும். சரி, எப்போ லாஜிக் கேட், சரியா, எப்போ என்ன நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரா, எப்படி கொஷினை சால்வ் பண்ணுறது, அதுக்காக நான் டீச் பண்ணியிருக்கேன். பார்த்தா போதும், இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா பாரு, இந்த டாப்பிக்கை வச்சுக்கிட்டு நான் ஒரு 333 கொஷின் எடுத்திருக்கேன். 333 கொஷின் வந்து வாட்ஸ்அப் சேனல் அவைலபிளாக இருக்கும், கீழே லிங்க் அவைலபிளாக இருக்கும். அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு ட்ரீம் 45ன்னு சர்ச் பண்ணு, உனக்கு கிடைச்சிடும். ட்ரீம் 45ல ஏ பின்னு சொல்லி 2 இருக்கும், சரியா. ஸோ ஏல வந்து இந்த டாபிக் கவர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட் ஆகிற டாப்பிக்கை ட்ரீம் 45 பியில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதை ஈவன் நான் மேரத்தானில் இந்த 333 கொஷின் சால்வ் பண்ணியும் காட்டுவேன். ஸோ டாபிக் பை டாப்பிக்காக கொடுத்துருப்பேன். சரி, எனக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு ஆசை இருக்கா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மெர்சல் பேட்சில் போ. மெர்சல் பேட்சில் டெஸ்ட்டு, சரியா, டாப் 45 டாபிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த டாப் 45 கொஷின் நீ சால்வ் பண்ணி பழகிக்கலாம். அதை நீங்கள் பண்ணுங்க. இந்த எல்லா டாபிக் ரிலேட்டடாக பிவைக்யூ நான் திரும்பி ஒரு தடவை லைவ்ல வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிட்டேன். அந்த சொல்யூஷன் வந்து மெர்சல் பேட்சில் அவைலபிளாக இருக்கும். சாப்டர் பை சாப்டர் டீச் பண்ணியிருப்பேன், சரியா. சார், என்கிட்ட ஃபார்முலா ஷீட் இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு டேப்லெட் காலம், அது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலகிராம் சேனல் இருக்கும். கான்செப்ட் A2Kன்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் வந்துடும், சரியா. அங்கே போனீங்கன்னா நான் ஃபார்முலா ஷீட்டு கொடுத்து வச்சிருப்பேன். இந்த டேப்லர் காலமில் என்னோட ஸ்பெஷல் ஃபார்முலா ஷீட்டில் இருக்கும். அதில் அந்த ஒரு சில டேப்லர் காலம் மட்டும் பார்த்துக்கோங்க, அது போதுமானது. மற்றபடி ஒரு ஃபார்முலா ஷீட் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த ஃபார்முலா மட்டும் உனக்கு தெரிஞ்சால் போதும், உன்னால் 90% ஆஃப் த கொஷின்ஸ் சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 20 பக்கம் தான் இருக்குன்னு வச்சுக்கோ மொத்த ஃபார்முலா ஷீட்டு. இந்த ஃபார்முலா ஷீட்டை நல்லா யூஸ் பண்ணு. இதை வச்சு நீ கொஷின்ஸை ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும், சரியா. உனக்கு அந்த ஃபார்முலா ஷீட் வேணும் அப்படின்னு நினச்சினா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு கிடைக்கும். ஸோ டீட்டெயில்டு ஃபார்முலா ஷீட் வேணும்னா டெலகிராமில் போய் கான்செப்ட் A2Kன்னு சர்ச் பண்ணிக்கோ, உனக்கு கிடைச்சிரும், சரிங்களா. இதை பண்ணால் போதுமானது. ஒன்றால் சூப்பரான மார்க் ஃபிசிக்ஸில் வாங்க முடியும். நீங்கள் 10 டாபிக் கேட்டீங்க, நான் 10 விட அதிகமான டாபிக் கொடுத்துருக்கேன். ஒரு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க, சரியா. உனக்கு நெக்ஸ்ட் என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணு, உனக்கு கூடி சீக்கிரம் அதையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆல்ரெடி பாரு, டாப் டாபிக்ஸ் கொடுத்தாச்சு, டாப் டாபிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் கொடுத்தாச்சு, அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு, அது ரிலேட்டட் டெஸ்ட் கொடுத்தாச்சு, அதுக்காக ஃபார்முலா ஷீட் கொடுத்தாச்சு, எல்லாமே முடிச்சு. படிக்கிறது ஒட்டும் தான். படிச்சேன்னா நீ அடையலாம் உன் கனவை. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் நைஸ் டே.